ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல இன்னைக்கு நண்டு ரசம் தாங்க பார்க்க போறோம். நண்டு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து வயல் நண்டு கிடைச்சாலும் ஓகே, கடல் நண்டு கிடைச்சாலும் ஓகே. இப்போ எங்களுக்கு வந்து கடல் நண்டு தாங்க கிடைச்சிச்சு. அதில தான் நான் வந்து இப்போ வைக்க போறேன். இப்போ நண்ட வந்து இப்படி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வந்து காஞ்சிருச்சுங்க. அதில ஆயில் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் பருப்பு போட்டுக்கலாம். கடுகும் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுடலாம். கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் போட்டுடலாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நண்டு வேகிறதுக்கு கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுருங்க. லைட்டாக கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தாங்க. ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு 4, 5 பூண்டு, இது எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நண்டு வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை நண்டில் போட்டுடலாங்க. நண்டில் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே நமக்கு வந்து பத்தலைன்னா தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை அதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு வந்து ஈஸியான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நண்டு ரசம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த நெஞ்சில் சளி இருக்கிறவங்க, இருமல் அடிக்கடி வறட்டு இருமலாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. சாப்பாட்டிலே நீங்கள் பெசஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சூப் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.